போட்டுடலாம். வணக்கம். ஹைஃபை அட்சயம் சார்பாக இந்த பதிவு. உண்மையில் நாம சரியான களத்துல இருக்கோம். சரியான நேரத்துல இருக்கோம். சரியான நேரத்துல, சரியான களத்துல, சரியான ஒரு டூல் நம்ம கையில கிடைச்சிருக்கு. இந்த டூல சரியா பயன்படுத்தணும்னா 2 வருடத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்த ஒரு கூட்டு முயற்சி மூலமா நம்ம மாத்தி அமைக்கலாம். அப்படிங்கிறது தான் ஹைஃபை அட்சயமா உருவாயிருக்கு. இந்த ஹைஃபை அட்சயம்ல தெரிஞ்சோ, தெரியாமலோ, புரிஞ்சோ, புரியாமலோ 150 நபர்களாக நாம ஒண்ணு கூடியிருக்கோம். இந்த 150 நபர்களுக்கான பதிவாகத்தான் நான் இந்த இடத்துல இந்த பதிவு குடுக்குறேன். கணக்கு என்பது எல்லாத்துக்கும் உலகத்துல இருக்க அத்தனை பேருக்கும் 1+1 = 2 இல்லைங்களா? இது மாறாது. எந்த நாட்டுல போனாலும் 1+1 = 2 தானே! அப்ப இது மாறாது. அப்ப இந்த கணக்கியல் மூலமா நம்மளுடைய இந்த ஹைஃபை அட்சயமுடைய பவர் எப்படி இருக்கு? நம்ம எந்த விஷயத்த வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்? எந்த விஷயத்த நம்ம இன்னுமே அதனுடைய பலன் முழுமையா புரியாம இருக்கிறோம்? அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல கொஞ்சம் ஆழமா பார்க்க வேண்டிய தேவையும் முக்கியமான கடமையும் இருக்கு. அப்ப அந்த கடமை என்னன்னா, ஹைஃபை ஸ்பேஸ் என்பது கிரவுட் ஃபண்டிங் செயல ஆட்டோமேஷனா மாத்தி இருக்கிற ஒரு புது முயற்சி. இவ்வளவுதான் விஷயமே. கிரவுட் ஃபண்டிங் செயல்ல கிரவுட உருவாக்குறதுக்கான கடமை தான் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. மத்த விஷயத்த எல்லாத்தையுமே இந்த ஹைஃபை ஸ்பேஸோட லூப், ஹைஃபை ஸ்பேஸோடைய இன்டெலிஜென்ட் அல்காரிதம் சிஸ்டம் 100% வேலைகளும் அது பார்த்துக்குது. எந்த இடத்துல யார எங்க பிளேஸ் பண்ணணும், எந்த வாலெட்டுக்கு எந்த நேரத்துல எந்த அமௌண்ட் போகணும், இதெல்லாம் அது பார்த்துக்குது. நம்மளுடைய கடமை என்பது புதிய நபர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு அவங்களுக்கு அவேர்னஸ் குடுக்கிறது தான். அப்படி அவேர்னஸ் குடுக்கக்கூடிய நபர்களாக நாம இணைந்திருக்கிற 150 நபர்கள் மூலமாகத்தான் இந்த அட்சயம் என்பது உருவாயிருக்கு. இந்த அட்சயம்ல 150 பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் ஒரே ஒரு கடமை. அவங்க என்ன பண்ணணும்? ஜூம் மீட்டிங்ல என்ன நடக்குதுன்னு கவனிக்கணும். இந்த குடும்பத்துல ஒருத்தரா இருக்கிறோமா, இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தர பத்தியும் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். இவ்வளவுதான் விஷயமே. அப்படி நாம இயங்க ஆரம்பிச்சு நவம்பர் மாதம் 11ஆம் தேதி, அதாவது 11/11/2025ல 11 மணி 11 நிமிஷம் 11 நொடியில ஆரம்பிக்கப்பட்ட இந்த அருமையான இயக்கம், அடுத்த 2 வருடங்கள்ல உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்த உருவாக்குவோம் அப்படின்னு சூளுரை ஏற்று, அந்த சூளுரைப்படி இன்றும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஹைஃபை அட்சயம் சார்பாகத்தான் இந்த பதிவு. இப்ப 150 பேர் வந்திருக்கிறோம். இந்த 150 பேரும் வாழ்க்கைய நிச்சயமா பெரிய அளவுல உயர்த்தணும். வாழ்க்கையில கடமை இருக்கு, கனவு இருக்கு, எனக்கு கடன் இருக்கு. இப்படிப்பட்ட நபர்கள் தான் நம்ம எல்லாருமே இங்க இருக்கிறோம். ஸோ அப்ப இதுல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு இந்த டூல் எப்படி பயன்படுத்தினா பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்? ஒவ்வொரு மனதிலயும் ஒரு மாதத்திற்கு ஒரு மாதத்திற்கு ஒரு நபரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியே ஆவேன் அப்படின்னு ஒரு உறுதியாக செயல்படக்கூடியவங்க. நீங்க மீட்டிங் வாங்க, வராம போங்க. நீங்க புரிஞ்சுக்கங்க, புரியாம போங்க. ஆனா எங்களுக்கு ஒரு ஐடி குடுத்தே ஆகணும். அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு ஐடி, ஒரு மாதத்திற்கு ஒரு ஐடி குடுத்தோம் அப்படின்னா, 150 பேரும் புதியதாக 150 நபர்கள கொண்டு வந்துருவோமா? இந்த ஜனவரி மாதத்துல இத நாம நிகழ்த்தணும். இன்னும் 27ஆம் தேதியில இருக்கிறோம். இப்ப நினைச்சா கூட அது சாத்தியம். இல்லீங்களா? எஸ். அப்ப ஜனவரி மாத இறுதியில 31ஆம் தேதி பிப்ரவரி மாத ஸ்டார்ட்டிங்ல 150 பிளஸ் 150 300 இருக்கும். இது ஆல்ரெடி என்ன நடந்திருக்குது? 138 140 கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. இல்லீங்களா? அப்ப நாம ஏறத்தாழ இந்த நவம்பர் மாதத்திலிருந்து இந்த இலக்குல 140 நபர்கள நம்ம கொண்டு வந்தாச்சு ஆல்ரெடி. இன்னும் ஒரு 10 நபர்கள் மட்டும் தான் வர வேண்டியிருக்கு. அப்ப எண்ணிக்கையில பார்க்கும்போது 300 நபர்களாக பிப்ரவரி 1ல நம்ம கண்டிப்பா இருப்போம். சரிங்களா? இப்ப 300 நபர்களும் இணைந்து இவங்களுக்கு இந்த அவேர்னஸ், இந்த வீடியோ அவேர்னஸாக கொடுத்து, வராதவங்க, வந்தவங்க, புதுசா வந்தவங்க, அவங்க இவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணி, நாம என்னன்னா ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் குடுக்க போறோம். ஹைஃபை அட்சயமோட பவர் இதுதான். புரிஞ்சுகிட்டு முயற்சி பண்ணா முயற்சி பண்ணுங்க. இல்லன்னா நாங்க முன்னேறி போய்க்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். அப்ப இந்த 300 பேரும் இருக்கிறோம் இல்லையா? நாம மார்ச் அதாவது பிப்ரவரி இறுதிக்குள்ள 300 பேருக்கான டாஸ்க் 300 பேர இன்ட்ரோடியூஸ் பண்றது. எப்படி? ஒருத்தரும் ஒரு ஆள இன்ட்ரோடியூஸ் பண்றது தான் இலக்கு. அப்படி பண்ணும்போது மார்ச் மாதம் ஸ்டார்ட்டிங்ல நம்ம 600 பேர் இருப்போம். அதே பயணம் ஒரு நபரை இன்ட்ரோடியூஸ் பண்றது. ஏப்ரல் மாதம் இறுதியில 1200, மே மாதத்துல 2400, ஜூன் 4800, ஜூலை 9600, ஆகஸ்ட் 19200, செப்டம்பர் 38400, அக்டோபர் 78800, நவம்பர் 1,56,600, டிசம்பர் 3,07,200. இது ஒரு வருட பயணம். ஜனவரியில ஆரம்பிச்சு அடுத்த நியூ இயர் ஜனவரியில. இது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா குறைஞ்சபட்சம் 100 பேரு மலேசியா பயணத்த நம்ம ஜனவரி 2027ல மலேசியால கொண்டாடுறோம் நியூ இயர். சரிங்களா?
அதுக்கு என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தருமே இந்த கடமைய செய்யணும். ஒரு மாதத்துக்கு ஒரு நபர இன்ட்ரோடியூஸ் பண்ற கடமைய செய்யணும். குறைஞ்சபட்சம். நீங்க 1000 பேர கூட கொண்டு வாங்க. அது 2வது. ஆனா குறைஞ்சபட்சம் ஒரு நபர கொண்டு வரக்கூடிய முயற்சி 1 வருடம், இந்த 12 மாசம் ப்ராப்பரா செஞ்சோம்னா, கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றம் நமக்கு இருக்கும். 100 பேரு, குறைஞ்சபட்சம் 100 பேரு நம்ம மலேசியா பயணம் போக முடியும். இல்லைங்களா? சாத்தியம் இருக்கு. ரைட். அதே பயணத்த 2027லயும் கன்டின்யூ பண்றோம். 2 வருடம் இந்த பயணம் என்பது நம்ம வாழ்க்கை தரத்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல உச்சம் தொட வைக்கிறதுக்காக இந்த முயற்சி. அடுத்த ஜனவரியில அதே ப்ராசஸ் 6,14,400 உயரும். ஆ ஜனவரி மாதத்துல. அடுத்த பிப்ரவரி மாதத்துல பார்த்தீங்கன்னா, 12,28,800. அதே மாதிரி மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். 2027 டிசம்பருக்கு மேல நீங்க வேலை செய்ய வேணாம். நீங்க ரிட்டயர்மென்ட் ஆயிரலாம். இதுல ஒரு துளி கூட நீங்க வேலை செய்ய வேண்டாம். 24 மாதம் 24 புது நபர்கள இன்ட்ரோடியூஸ் பண்ற பயணம். இதுதான் நம்மளுடைய இலக்கு. இப்படி பண்ணோம் அப்படின்னா, 125 கோடிக்கு மேல மக்கள் இதுக்குள்ள வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாய்ப்பு நடந்துருச்சுன்னா, உண்மையிலேயே நீங்க வந்து எத்தனையோ ரீஎன்ட்ரி வந்திருக்கும். அத்தன ரீஎன்ட்ரிலயும் அட்சய பாத்திரம் மாதிரி எடுக்க எடுக்க குறையாத USDT கண்டிப்பா வர்றதுக்கு இந்த டூல நம்ம வந்து ட்ரிகர் பண்றோம். இது நடக்குமா? நடக்காதா? மோதி பார்த்துருவோம். அப்படின்ற மாதிரி முழு இலக்கோட பயணத்த நம்ம வந்து முயற்சியோட செய்வோம். இதுக்கு ஒரே ஒரு விஷயம், மாதத்திற்கு 1 ஐடி குடுக்கக்கூடிய ஐ பில்ட் ஒன் இல்லைங்களா? ஒண்ணே ஒண்ணு, கண்ணே கண்ணு. அந்த ஒண்ணே ஒண்ணு, கண்ணே கண்ணு அப்படிங்கிற இந்த இயக்கத்துல, நீங்க வந்து முழுமையான ஈடுபாடோட உண்மையா செயல்பட்டீங்கன்னா, கண்டிப்பா இதுக்கு GST சார்பா நான் உறுதியா உங்களோட சப்போர்ட் பண்ண நிக்கிறேன். 2 வருடம். சரிங்களா? இந்த 2 வருடம் முழுமையாக ஹைஃபை ஸ்பேஸ்க்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே வாழ்க்கைய மிகப்பெரிய அளவுல லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ பார்க்க முடியும். இது உறுதி என்பதை சொல்லி, இன்னைக்கு இந்த காலை பயணம் நமக்கு ஒரு புதிய கற்றல குடுத்திருக்குது. ஸோ இந்த பயணத்த வந்து நம்ம தொடர்ந்து செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி நான் இத நிறைவு பண்றேன். நன்றி.